என்ன வேலை நடக்கு? துணி மடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க அப்பாவி அப்பா என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்னு பாருங்க. மழை வந்து நம்ம இங்க மட்டும்தான் மழை. எங்க? நம்ம மணியாச்சிக்கு தான் மழை. சரி, இப்போ வந்து உறவுகளுக்கு நம்ம இன்னைக்கு என்ன விளாக் எடுக்கிறோம்னு சொல்லிருங்க. நைட் சாப்பாடு சும்மா நைட்டு நாங்க அதாவது ஈவினிங் காமிச்சிருக்கோம், பகல்ல காமிச்சிருக்கோம். நைட் என்னங்கறத இப்ப காமிக்கும். நைட் சாப்பாடு என்னன்னு உறவுகிட்ட காட்டுறோம். ஆமா, தூங்க போற வரைக்கும் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு உறவுகள் பார்க்கட்டும். அதே மாதிரி மழை வந்து நம்ம மணியாச்சியில தான் மழை. லட்சுமிக்கு அந்த சின்ன கீழே காண்ல இருந்து அங்கிட்டு மழையே கிடையாது. மேகங்கட மட்டும்தானே இருந்துச்சு. அங்கேயும் ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிருக்குமா மழை? அரை மணி நேரம் பெஞ்சிருக்கும். ஆனா ஊருக்குள்ள ஒத்த போட்டு மழை இல்ல. புழுக்கம், சரியான புழுக்கம். எப்பா வேர்க்குறது, என்னப்பா வேர்க்குறது, வேர்வை எப்படி வேர்க்குது தெரியுமா? புழுக்கம், அதிகமான புழுக்கமா தான் இருக்கு. ஆமா, மடிங்க, மடிச்சு முடிச்சுட்டு இதுல வேற என்ன சாப்பாடுன்னு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை அக்கி நட்சத்திரம் ஆரம்பி. ஆமா, இது வந்து அயன் பண்ண கொடுக்கணும். அது தனியா வைங்க. அவ யூனிஃபார்ம் மடிச்சு வைங்க. சில அக்கி நட்சத்திரத்துல மழை வருங்க. ஆமா, ஒரு போன வருஷம் முன்ன வருஷம் தான் அக்கி நட்சத்திரம் ஃபுல்லாவே மழை. ஆமா ஆமா, மழை வரும். மழை பெஞ்சது. சரி, இப்ப நம்ம சுட்டி காவியா என்ன செய்யறான்னு பாப்போமா? படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சாட்டர்டேயோட எக்ஸாம் முடியுது. சுட்டி காவியன் வணக்கம் உறவுகளை சொல்லு. அத சொல்லு. படிச்சுக்கிட்டு இருக்கா, ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இருக்கட்டும், நான் அதையும் ஃபேனை அமர்த்திட்டேன்னா அவனுக்கு வெக்க தாங்க முடியாது. சரி, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். வா, என்ன அப்பா துணி மடிச்சிட்டு இருக்கு. சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கட்டா? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, என்ன சாப்பாடு? இடியாப்பம். இடியாப்பமா? எஸ், இடியாப்பம். காவியாவுக்கு வந்து கறி குழம்பு இருக்கு, மட்டன் குழம்பு. அவ சாப்பிட்டு, நான் இன்னைக்கு வேலைக்கிழமை நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு ஸ்பெஷல். அதான் எங்க 2 பேருக்கு மட்டும்னாக்கல தான் எப்படி என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, அப்ப வெஜ் குருமா வாங்கிட்டு வரேன் நாங்களா. ஓகே, ரைட்டு, வாங்கிட்டு வாங்க, வச்சு சாப்பிடுவோம். ஆமா, சரி, நான் போய் இடியாப்பத்தை பார்த்துட்டு வரேன். வணக்கம் உறவுகளே. ஏன்னா நான் வந்து நேர்ல பாத்தீங்கன்னா வணக்கம் உறவுகளே சொல்றேன். இது என்ன இட்லி கோப்பரா வித்தியாசமா இருக்கு, அத மூடு பாப்போம். நல்லா இருக்கா? காட்டு. இது ஒரு புது மாடல் இட்லி கோப்பரா வித்தியாசமா இருக்கு. எஸ், அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த ஸ்டாண்டுக்கு உண்டான பாத்திரம் நம்ம வீட்டுல கிடையாது. அந்த ஸ்டாண்ட வச்சு நம்ம இட்லி மாவு அரைச்சி வைக்கிற அந்த சட்டியில வச்சு இறக்கியாச்சு, உள்ள தண்ணி ஊத்தி வச்சாச்சு. ஆமா, புழுக்கம், சரியான புழுக்கமா இருக்க. அப்பப்ப பாருங்க, கிச்சன் கிட்ட வந்து அடுப்புகள் பக்கத்துல வந்து நின்னாலே கொட்டுது வேர்வை. பயங்கர வேர்வை. இதெல்லாம் அப்படியெல்லாம் ஓடுது, தண்ணியா ஓடுது மேலலாம். அதனால இப்போ இடியாப்பம் வச்சுட்டு இந்த எடுக்கட்டா? எடு. ஹாட் பாக்ஸ்ல போட்டுட்டா? போட்டு வை, சூடா இருக்கும்ல, போட்டு வை. ஹாட் பாக்ஸ் எங்க அடியில வச்சுட்டோம். எல்லோரும் எங்க வீட்டுக்கு இடியாப்பம் சாப்பிட வாங்க. இடியாப்பம், மட்டன் குழம்பு. அதாவது காவியானுக்கு, அது காவியானுக்கு மட்டும்தான் மட்டன் குழம்பு. அழகா வந்திருக்கா, மைன்ஸா வந்திருக்கா. கடைகள்ல இப்படித்தான் வைக்கிறாங்க. ஆனா இது வைக்கும் போது மாட்டிடுது ஒரு மாதிரி. ஏன்? மாவு அந்த மேல உள்ளதுல பட்டுதா, அதனால மாவு ஒட்டுது. ஒட்டி இதுல துணி போட்டு வைக்க வேண்டாமா? துணி வேண்டாம். இந்த இடத்துல இது வைக்கும் போது அடுத்த தட்டுல அது ஜாயிண்ட் ஆயிடுது. சில இது ஜாயிண்ட் ஆயிடுது, சில இது சூடா இருக்கு, கொதிக்க இருக்கு. சூடா வச்சு ஜன்னல் ஊடி காத்து வருது பத்தியா? காத்து லைட்டா வருது. அதாவது 10% காத்து வந்தா வெக்க 100% வேர்த்து ஊத்துதுன்னா உனக்கு. இந்த பாருங்க, இந்த வெயில் காலம் வந்தாலாம் என்னையால சமையல் பண்ண முடியாது. முடியல, வேர்த்து கொட்டுது, நிக்க முடியல. கடையில வந்து சாப்பிடுங்க. அப்படி அது ரூபா அப்புறமா செலவுதானா? இல்லன்னா கிச்சன்ல ஏசி மாட்டுங்க. கிச்சன்ல எப்படி ஏசி மாட்டுவாங்க? எனக்கு புழுக்கம், ஓவர் புழுக்கம். அங்க காவியா பத்தியா பாத்ரூம்ல ஏசி கேட்டாலாம். காவியா ஏற்கனவே அப்பா கொடைக்கானல் வச்சு உன்ட சொன்னுச்சுல, அது மாதிரி பண்ணிக்கோ. இல்லைன்னா அதாவது முடியல, அப்படி இருக்கு. பாருங்க எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு பாருங்க. அதாவது ஒண்ணு ஏசி மாட்டணும், இல்லைன்னா கிச்சன் பக்கமே வரக்கூடாது, கடையில சாப்பிடணும் அப்படின்னு மனசு தோணுது. அது முடியுமா? மனசாட்சி படி அப்படிலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். என்ன இப்ப எங்க சமைக்க மாட்டியா? அப்பனா சமைப்பேன், சமைக்காம இருக்க முடியுமா?
இதாங்க வீட்டுல பொங்கலையே சமைக்காம கடையில வாங்கி தின்னா நல்லா இருக்குமா? சாப்பிடணும். எனக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிடுறோம், வெளியில போனா சாப்பிடுறோம், அதோட வச்சுக்கணும். அதனால இந்த வெயிலுக்கெல்லாம் இது பண்ண முடியுமா? ஏன்னா அப்படி வெக்க இருக்கு, அதனால சொல்றேன் சமைக்க முடியல அப்படின்னு. அதனால சொல்றேன். ஏற்கனவே நம்ம இந்த இடியப்ப தட்டு வெளியே போட்டிருக்கோம். இப்ப வச்சாச்சா? இது உள்ள வச்சு மூடிட்டோம்னா நம்ம இப்ப சாப்பிட ரெடி. சரியா? பா நீ சரியான செல்ஃபிஷ்பா. என்ன அம்மா விட்டுட்டு சாப்பிடுற? அம்மா தாண்டா கொஞ்சம் வந்து தேங்காய் பூ சீனியும் போட்டு தரேன் சூடா சாப்பிடுங்கன்னு சொன்னாடா, சாப்பிட்டுருக்கேன்டா. இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு உறவுகளே இன்னைக்கு. என்ன விஷயம்? நானும் அப்பாவும் ஸ்கூல் போயிட்டு வந்து பேக்கரி போயிட்டு நான் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. நான் அங்கிட்டு திரும்பின கேப்ல எனக்கு தெரியாம போலி வாங்கி வீட்டுல வந்து எனக்கு யாருக்குமே தெரியாம நைஸா அப்பா எப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. யாருக்குமே போலி தரவும் இல்லை, நான் வாங்கினது கூட எனக்கு தெரியாது. அது என்னப்பா இது பழக்கம்? அம்மா தூங்கிட்டு இருந்தா. சரி, நீ வந்து பாத்ரூம்ல கால் மந்த கழுவ போயிட்ட. அக்கா வந்தா, இப்ப எனக்கு கொஞ்சம் கொடுப்பான்னு அவ சூடு கொடுத்தேன். அவ கொஞ்சம் சாப்பிட்டு போதுமா எனக்கு சாப்பிடுறா அப்படின்னு. சூடா இருந்துடா அந்த போலி, ரொம்ப சூடா வேண்டாம் பண்ணிட்டா. அந்த இது எவ்வளவு மறைச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? ஆமா. இல்லப்பா எனக்கு ஒரு டவுட். நானும் தான் உன் கூட அங்க வந்தேன். எப்ப வாங்கின? நான் கவனிக்கவே இல்லை. நீ வந்து வெளியில வந்தா அவ்வளவு கண்ணு கட்டுமா இருக்க பிள்ளை, ஏதோ யாவது இருக்கு. ஆமா, நான் நீ வாங்கும் போது நான் பப்ஸ் வாங்கும் போது கவனிச்சேன், மிச்சம் எல்லாம் வாங்கும் போது கவனிச்சேன். இது எப்ப வாங்கினேன்னு எனக்கு தெரியல. நான் கவனிச்சுட்டு தானே இருந்தேன். பப்ஸ் வாங்கினது, ஸ்வீட் வாங்கினது எல்லாம் வாங்கின கதை தான் நம்ம வாங்கினோம். ஆமா, நீ அதை கவனிக்க. அப்பா டீ சாப்பிட்டோம்ல, ஆமா, அதை நீ பாத்தில்ல. ஆமா, டீ சாப்பிட்டு கடைசியில் அப்பா பிரெட் வாங்கணும்ல. ஆமா, பிரெட் வாங்கும் போது அந்த போலி சூடு அப்பதான் வந்துச்சு. உடனே போலி சூடா இருக்குன்னு ஒரு 2 போலி கொடுங்கன்னு. அப்ப நான் இறங்கி வண்டிக்கிட்ட வந்துட்டேன். இது ஒரு தப்பாப்பா. நாளைக்கு வேணா உனக்கு அதே வேண்டாம் 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 வேண்டாம். ஏதாவது நீ கேட்டா எழுந்துக்கணும். அப்பா உடனே வாங்கிட்டுல எமோஷனலா பேசுறப்பா. போலி சாப்பிட்டு சொல்லுது. அம்மா கூட்டு போ. எல்லாரும் எங்க வீட்டுக்கு கடையில் உள்ள வெஜ்ஜி சால்னா அண்ட் இடியாப்பம் சாப்பிட வாங்க. அப்பளம் வந்து தேங்காய் சீனி போட்டுட்டு இப்போ இது சீனி போட்டு மிச்சம் வச்சிருக்கீங்க. போதுமா? வணக்கம்ங்கோ. அப்ப இது சாப்பிட்டுட்டாங்க. சீனி அப்படியே இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு 2 போதுமா? இன்னும் 2 அமைஞ்சிருக்க சூடா எடுத்தாரு. நல்லாதான் இருக்குண்ணா. நல்லா இருக்கு. ரேஷன் அரிசி தான், ஆனால் சூப்பரா இருக்கு. இந்த இது பானை அங்க தூக்கி, பானை வேண்டாம், அது அங்க தூக்கி. பானை தான் தூக்கணும். பானையா தெரியாதியா? நீயும் 4 தடவை பானை மாதிரி வந்துருவியா? என்ன செய்ய போற? பாப்மா நான் அம்மா ஃபேமிலி மாதிரி. சரி சரி கவியா, அதை அங்க வச்சுட்டு வந்து உறவுகள்கிட்ட அதை வந்து அப்ப வந்து அப்பாவை காமிச்சுதானே சொன்னேன் போலி சாப்பிட்டத. வீட்டுல வந்து எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொன்னேன். அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒளிச்சு வச்சு சாப்பிட்டாங்கன்னு வையன், டக்குனு யாராவது வந்தாலும் எப்படி கேட்பாங்க, அத மாதிரிதான் அப்பா எப்ப எனக்கு பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு தெரியாது. அம்மாவே அம்மா அந்த தட்டை தட்டையா? தட்டு 2 தட்டு. தட்டடா எனக்கு தட்டு ஒரு தட்டுல தட்டை. தட்டனா அது என்ன? தட்டனா தட்டுதானே. எனக்கு தட்டை தட்டை தட்டுடா தட்டடா. தட்டை போயிட்டு வரா பாரு. சுட்டிக்காரர்களுக்கு ரொம்ப சேட்டை கூடி போச்சு. ஆமா, காய்கறி நல்லா சாப்பிட்டாடா. அப்படி புழுக்கம் புழுக்கம் சரியான புழுக்கம். ஏய், உங்க அம்மா சமையல் பண்ண மாட்டாளாம். இந்த வெயில் காலம் முடிஞ்சு ஹோட்டல்ல தான் சாப்பிடணுமா? அதோட விட்டாளா? இது ஏசி போடணுங்க. அதுக்கு ஒரு படி சுட்டியா பாத்ரூம்ல ஏசி போடுப்பாங்க. நான் எங்க போய் சொல்ல. எனக்கே நான் 10th எப்பயாவது எனக்கு ஃப்ரீ கிடைக்கும். அப்பயும் நான் சேட்டை பண்ணலன்னா எப்படி? ரைட், என்னோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். வெரி குட். பண்ணுங்க. சரி, மட்டன் குழம்புக்கும் இடியாப்பத்துக்கும் நல்லா இருந்துச்சா? சூப்பரா. உறவுகள்கிட்ட சொல்லு. சூப்பரா இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. கறி இருந்துச்சு.
எலும்பும் கறி இருந்துச்சு. ரெண்டும் சாப்பிடணும். நீ பொம்பளை பிள்ளை வந்து கறியும் சாப்பிடணும் எலும்பும் சாப்பிடணும் நல்லது. சரி அந்த இடியாப்பம் கட்டுவாங்க ஆனா சாப்பிடுவோம். எனக்கு இடியாப்பமே எனக்கு சாப்பிட முடியாது. எனக்கு எட்டு சாப்பிட எனக்கு பிடிக்காது. இப்போ 4 நாளா வெறும் இட்லி தோசை மாதிரி சாப்பிட்டுருக்கோம். எனக்கு இடியாப்பமே எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. அது என்ன தெரியல. இதுக்கு சோறு கூட சாப்பிடுவேன். ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். வயிறு நிறையாத மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீ பஜார்ல பஜார் வந்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க. பஜார்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம உறவுகள் ஒரு ஒரு நண்பர் வண்டியில வந்துகிட்டு வணக்கம் அப்பாவி அப்பா அப்படின்னாரு. யாருன்னு தெரியல. வாங்க 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 அப்படின்னு போயிட்டாரு வண்டியில அப்படின்னு. நல்ல ரீச். நம்ம உறவுகள் நமக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம உறவுகள் தான். காரணம் நம்ம இந்த உறவுகள் தான் காரணம். நீங்க தான். அதான் நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு இவ்வளவு ஒரு பப்ளிசிட்டி. இன்னும் இதுல வந்து நாங்க இன்னும் மேல 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 நல்லா வளரணும். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. தேவையான அளவு நாங்க நல்ல வீடியோ எடுப்போம். காவியாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு மாசம் லீவ் இருக்கு. 2 நாள் தான், வெள்ளி சனி 2 நாள் தான் ஸ்கூலு. அப்புறம் அவளுக்கு ஒரு மாசம் லீவ் இருக்கு. வீடியோ ட்ரெயின் போகுது. மழை வருங்களே. நான் என்ன சொல்றேன், ஒரு மாசம் வீடியோ நல்லா எடுப்போம். நல்லா பாருங்க, தவறாம பாருங்க. வெளியில எல்லாம் போவோம், அதாவது கோயிலுக்கு அங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. அதையும் தவறாம பாருங்க. இந்த அப்பாவி அப்பாவுக்கு சுட்டி காரியம் என்ன வருதுன்னா, நான் ஏதாவது ஒரு சின்சியரா பேசும்போதுதான் ஓடிடுறேன். அப்பாவே இப்பதான் ரொம்ப சரி நம்ம உறவுகள் எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டியா? எல்லாரும் கூப்பிட்டாச்சு. வாங்க, அம்மா தவறாம நம்ம வீடியோ பாருங்க. வெறுந்துட்டுல ஊத்தாடல இடியாப்பம் கொண்டு வா. இந்த கொண்டு வர 5 கொடுப்போம். இதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மெயினா போன வீடியோல நான் இதுல ஃபோன் நம்பர் நான் கொடுக்க மறந்துட்டேன். இதுக்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதே போல கமெண்ட் எங்களுக்கு சூப்பரா பண்றீங்க. இன்னும் நல்ல சூப்பரா பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ண வைங்க. வரல. அது எப்பவுமே நம்மளுக்கு வந்ததுல அது வராது நம்மளுக்கு. அந்த இப்போ வந்து ஒரு சுகுணாங்கிற ஒரு ஐடியில இருந்து கமெண்ட் வந்துச்சு. அக்கா அண்ணான்னு சூப்பரா பண்றாங்க. எல்லாருமே நம்மள வந்து நல்லா க்ளோஸா எல்லாமே நம்ம உறவுகள் தானே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் சுந்தர வடிவேல் தொடர்ந்து பாருங்க. அவங்க ஃபாரின்ல இருக்காங்களாம், ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தா சிரிக்கிறாங்க. உங்களுக்காண்டி ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை கழிச்சு காமெடி வீடியோ கலைக்கிறோம் தம்பி. நல்லா பாருங்க, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நம்ம சொந்தங்கள்லாம் விட்டுட்டு தள்ளி கடல் கடந்து இருக்கீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய வேலை, சரியா? அதனால தொடர்ந்து பாருங்க, காமெடி கலைக்கிறோம். நம்மளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அதே போல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள் எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நம்ம சேனல், சரியா? பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.